நண்பர்களே, கடலின் நடுவில் 3 வேகப் படகுகள் காற்று போல வேகமாக முன்னேறி செல்கின்றன. அவை பறக்கும் அலைகளை பிரித்து கொண்டு முன்னோக்கி பாய்கின்றன. ஒவ்வொரு படகிலும் ஈரான் சிறப்பு கடற்படை கமாண்டோக்கள் அமர்ந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரின் பார்வையும் ஒரே திசையில்தான் இருக்கிறது. அது தொலைவில் இருக்கும் ஒரு பெரிய கப்பலின் பக்கம். கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தெளிவான உத்தரவுகள் வந்துள்ளன. எப்படியாவது அந்த கப்பலை நிறுத்த வேண்டும். நேரமே இல்லை. ஒவ்வொரு வினாடிக்கும் சூழ்நிலை மேலும் கடினமாகிறது. ஆனால் இந்த நாடகீய காட்சி 3 மணி நேரங்களுக்கு முன்பே தொடங்கியது. காலை சரியாக 11 மணிக்கு ஈரானின் தெற்கில் உள்ள ஒரு முக்கிய கடல் துறைமுகத்தில் தினசரி சலசலப்பு வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தது. பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் துறைமுகத்திற்கு வருகின்றன, பொருட்களை இறக்குகின்றன. துறைமுகத் தொழிலாளர்கள் தங்கள் வேலையில் மூழ்கியிருந்தனர். எல்லாமே சாதாரணமாக தோன்றியது. யாரும் எதிர்பார்க்கவில்லை சில மணி நேரங்களில் இந்த இடம் சர்வதேச பதற்றத்தின் மையமாக மாறும் என்று. திடீரென துறைமுக ரேடார் கட்டுப்பாட்டு அறையில் ஒரு சந்தேகத்திற்கிடமான சிக்னல் திரையில் தோன்றியது. ஒரு சிறிய மீன் பிடிக்கும் படகு துறைமுகத்தை நோக்கி மெதுவாக வருகிறது. முதலில் யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு அனுபவமிக்க ரேடார் அதிகாரியின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த குறிப்பிட்ட துறைமுக பகுதியைச் சுற்றி மீன் பிடிப்பது முழுமையாக தடை செய்யப்பட்டது. அப்படியிருந்தும் இந்த டிராலர் இங்கு என்ன செய்கிறது? படகின் தொலைவு துறைமுகத்திலிருந்து 8 கிலோமீட்டர்கள். அது அதிக அருகிலும் இல்லை, அதிக தொலைவிலும் இல்லை. அத்தகைய தொலைவிலிருந்து எந்த பெரிய முடிவும் எடுப்பது கடினம்தான். அதனால்தான் அனைவரும் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் ரேடார் திரையில் இன்னொரு விசித்திரமான விஷயம் பிடிபட்டது. கடலின் மேலேயே, அந்த பகுதியிலேயே 3 கிலோமீட்டர் உயரத்தில் 2 சிறிய ட்ரோன்கள் சுற்றிக் கொண்டிருந்தன. முதல் பார்வையில் அவை விளையாட்டு ட்ரோன்கள் போல தோன்றின. ஆனால் கேள்வி என்னவென்றால், இவ்வளவு முக்கியமான இராணுவ துறைமுகத்தின் அருகில் கடலின் நடுவில் விளையாட்டு ட்ரோன்களை யார் பறக்க விடுவார்கள்? இந்த கேள்வியே முழு சூழ்நிலையையும் திருப்பி போட்டது. ரேடார் அதிகாரிக்கு புரிந்தது, விஷயம் சாதாரணமானது அல்ல. உடனடியாக அவர் தலைமை கமாண்டர் அதிகாரிக்கு தெரிவித்தார். சில நிமிடங்களிலேயே முடிவு வந்தது. வானத்தில் போர் விமானங்களை அனுப்ப வேண்டும் என்று. ஈரானின் புஷேஹர் ஏர்பேஸில் இருந்து உடனடியாக 2 மல்டிரோல் போர் ஜெட்கள் புறப்பட்டன. அவை ஈரானின் பிரபலமான F-4 ஒரு காலத்தில் இந்த போர் விமானங்கள் அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த போர் ஜெட்களில் ஒன்று. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஈரான் இவற்றை வாங்கி இப்போது புதுப்பித்து பயன்படுத்துகிறது. F-4 முக்கியமாக நீண்ட தொலைவுகளுக்கு சென்று பணியை முடித்து பாதுகாப்பாக திரும்ப வருவதற்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ஜெட் 1 மணி நேரத்திற்கு 2400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. இந்த 2 F-4 போர் விமானங்கள் துறைமுக பகுதியிலிருந்து புறப்பட்டு 2 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் சந்தேகத்திற்கிடமான இடத்திற்கு வந்து சேர்ந்தன. ஆனால் அங்கு சென்று அவர்கள் பார்த்ததற்கு அவர்களே சற்று ஆச்சரியப்பட்டனர். விளையாட்டு ட்ரோன்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வானத்தில் 2 நவீன F-4 ஜெட்கள் இருந்தன. F-4 விமானங்கள் முக்கியமாக அமெரிக்கா தயாரிப்பானாலும் உலகில் பல நாடுகள் இவற்றை பயன்படுத்துகின்றன. அதனால் அவை எந்த நாட்டைச் சேர்ந்தவை என்பது தெளிவாக தெரிந்து கொள்ள வழியில்லை. ஈரான் F-4 விமானங்கள் அருகில் வந்தபோது F-4 ஜெட்கள் சிறிதும் பயப்படவில்லை. இதற்கு காரணம் தொழில்நுட்பத்தில் F-4 விட மேம்பட்டது. அதனால் ஈரான் பைலட்டுகள் நேரடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிறிது நேரம் சூழ்நிலையை ஆராய்ந்து திரும்ப வேண்டியதாயிற்று. ஆனால் இங்கேயே சம்பவம் முடியவில்லை. ஈரான் இராணுவ தலைமையகத்திற்கு நன்றாக தெரியும், தங்கள் வான எல்லைகளில் அறியப்படாத போர் விமானங்கள் இருப்பது பெரிய பதற்றம். அதனால் அவர்கள் அதிக தாமதம் செய்யாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆன் செய்தனர். ஈரான் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களில் ஒன்று. முக்கியமாக அவர்களின் வான பாதுகாப்பு அமைப்பு பற்றி பல ஆண்டுகளாக சர்வதேச அளவில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிறிது நேரத்திற்கு பிறகு ஈரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த 2 F-4 விமானங்களை டார்கெட் லாக் செய்தது. பிறகு விரைந்து சென்றன அதிவேகமான சர்ஃபேஸ் டு ஏர் ஏவுகணைகள்.
இந்த ஏவுகணைகள் ஒளி வேகத்தை விட பல மடங்கு வேகமாக பயணிக்கின்றன. சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டார்கெட்டையும் துல்லியமாக தாக்கக்கூடியவை. மறுபுறம் FR போர் விமானங்களில் உள்ள நவீன ரேடார் சிஸ்டம் 40 கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே எதிரி ஏவுகணையை அடையாளம் காணக்கூடியது. ஈரான் ஏவுகணைகளை விட்டவுடன் FR பைலட்டுகளுக்கு விஷயம் புரிந்து போனது. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவர்கள் விரைவாக சர்வதேச வான எல்லை பக்கம் பின்வாங்கத் தொடங்கினர். ஈரான் ஏவுகணைகள் டார்கெட் லாக் செய்து சற்று தொலைவு வரை பின்தொடர்ந்தன. இந்த நேரத்தில் கடலில் இருந்த அந்த சந்தேகத்திற்கிடமான போர் கப்பலுக்கு புரிந்தது, சூழ்நிலை இனி சாதாரணமானது அல்ல. அதனால் கப்பல் அதிவேகத்தில் சர்வதேச நீர் எல்லை பக்கம் ஓடத் தொடங்கியது. ஆனால் அப்போது ஈரான் துறைமுகத்தைச் சுற்றி எந்த பெரிய போர்க்கப்பலும் இல்லை, நேரமும் மிக குறைவு. அதனால் கடைசி ஆதாரமாக சில அதிவேகமான வேகப் படகுகளை அனுப்பினர். அந்த படகுகளில்தான் இருந்தனர் சிறப்பு கடற்படை கமாண்டோக்கள். அவர்களுக்கு தெரியும், தொலைவு அதிகமில்லை, விரைவாக முன்னேறினால் கப்பலை தடுக்கலாம். ஆனால் சில நிமிடங்களின் இடைவெளியிலேயே கப்பல் சர்வதேச நீர் எல்லையை கடந்துவிட்டது. இந்த முழு சம்பவத்திலும் ஈரான் மிக அமைதியாக சூழ்நிலையை கையாண்டது. அவர்கள் விரும்பினால் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஈரான் தரப்பிலிருந்து தெளிவாக சொன்னார்கள், எதிர்காலத்தில் எந்த போர்க்கப்பலோ அல்லது போர் விமானமோ ஈரான் வான எல்லைகளுக்குள் வந்தால் இனி எந்த மன்னிப்பும் கொடுக்க மாட்டோம். சம்பவம் சர்வதேச ஊடகங்களில் பெரிய விவாதப் பொருளானாலும் அந்த போர்க்கப்பல் அல்லது போர் விமானங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவை என்பது இன்னும் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை.